வணக்கம். வாழ்க கேப்டன் புகழ், வாழ்க கேப்டன் தமிழ். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக தேர்தல் பிரிவு செயலராக என்னை பணி நியமித்துள்ள கேப்டனுக்கும் அந்நியர்களுக்கும் கோடான கோட நன்றி. கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை 2005ஆம் ஆண்டு சுயம்பாக எப்படி உருவாக்கினார்களோ அதே போன்று அதற்கு பிறகு 2011இல் கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி அமர்ந்து சட்டமன்றத்தில் அமர்ந்து வீரநடை போட்டது போல இன்று எங்கள் கேப்டன் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்நியருடைய வளர்ச்சி, அந்நியருடைய உழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வருங்காலத்தில் எங்களுடைய சின்ன கேப்டன் விஜயபிரபா அவர்களுக்கும் நான் பதவியில் அமர வைத்து இந்த தேசிய முற்போக்கு திராவிடகம் வருங்காலத்தில் எந்த இடத்தை எங்கள் தலைவர்கள் விட்டு சென்றாலோ அந்த எதிர்க்கட்சி இடத்தை மீண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் எங்கள் அந்நியர் அவர்கள் அமர வைப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எங்களுடைய அந்நிய கட்சி பணி மிகவும் சிறப்பான முறையில் மிகவும் பயங்கர ஒரு பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய அரசியல் பயணங்கள் எங்கள் அந்நியர் எடுத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக நிச்சயமாக கேப்டனை விட்டு சென்ற அந்த பணியை, அந்த இடத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விட்டு சென்ற பணி எதிர்க்கட்சி தலைவராக அமரக்கூடிய வாய்ப்புகள் வருகாண்ட சட்டமன்ற தேர்தலில் அமையும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன கேப்டன் விஜயபிரபாரனை பொறுத்தவரைக்கும் தலைவர் இருக்கும்போது எந்த நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிற மாட்டாங்க. இன்றைக்கி தலைவர் உடல்நிலைக்கு சோர்வாக இருக்கும் பிறகு தான் அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிற ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இடைவிடாமல் ஒரு நாள் விடாமல் இன்றைக்கி தலைவர் மறைவுக்கு பிறகு பயங்கரமாக நம்மளோட எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பாக சின்ன கேப்டன் கலந்து கொள்கின்றார். அது எல்லா நிர்வாகிகளும் மக்களும் அதை ரொம்ப வரையறுக்கிறாங்க. அந்த வகையிலே சின்ன கேப்டன் பதவிக்கு வந்தால் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக சின்ன கேப்டனுடைய பிடிச்சிருக்குது. அதனாலே அவர் வந்த பிறகு எந்த இடத்திலே அவர் எம்பி தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தாரோ அதே இடத்திலே மீண்டும் சட்டமன்றத்திலே தொகுதி நின்று வெற்றி பெற்று கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைவார் என்பது இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவருடைய பேச்சு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய சந்திப்பு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக அவருடைய ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை அமைத்து விரைவிலே ஒரு மாநாடு நடத்தி மிகப்பெரிய அளவிலே கட்சியை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அந்நியர் அவர்கள் சின்ன கேப்டன் விஜயபிரபாரனுக்கு ஒரு பதவி வழங்க வேண்டும் என்று எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்நியர்களும் கண்டிப்பாக கொடுப்போம் என்று ஒரு உறுதி அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் கண்டிப்பாக சின்ன கேப்டன் அவர்களுக்கு நல்ல ஒரு பதவி வழங்க வேண்டும். அது மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை சின்ன கேப்டன் அவர்கள் சென்று ஏழை எளிய மக்களெல்லாம் நேரடியாக சந்தித்து கேப்டனை போல ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கு நிகராக இன்றைக்கி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான பணிகளை இப்போவே தொடங்கிவிட்டார்கள். கண்டிப்பாக தேமுதிக இல்லாத ஒரு கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக 2024 எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய தயவு இல்லாமல் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாது. நம்மளுடைய நிர்வாகிகள் அந்தளவுக்கு தெளிவான முறையில் இன்றைக்கு கழக பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகும் சரி, கட்சி ஆரம்பிக்க முன்னாடி நடிகராக இருக்கிற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, இந்த மாதிரி பூகம்பம் இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், கார்கில் போராக இருக்கட்டும், இப்படி கும்பகோணம் தீ விபத்தாக இருக்கட்டும், இன்றைய எந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு தமிழர்களை பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக சென்று உதவுகின்ற மனப்பக்குவம் படைத்தவர் தான் கேப்டன் என்பது இந்த ஊருக்கே தெரியும், இந்த நாட்டுக்கே தெரியும். அதே போல் இப்போ எங்கள் அந்நியர் அவர்களும் கடந்த புயலால் பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கும் சரி, இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, மற்ற கட்சிக்காரர்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கின்றாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை போன்ற எந்த கட்சிக்காரனும் நேரடியாக சென்று மக்களுக்கு உதவுகின்ற ஒரு மனப்பக்குவம் எந்த கட்சிக்கும் இல்லை என்று தான் சொல்லலாம். இன்றைக்கி ஆளுங்கட்சி உதவி பண்ணாலும் அவங்க சொந்த பணத்திலேருந்து உதவி பண்ணல, அரசாங்க பணத்திலேருந்து உதவி பண்ணுறாங்க. எதிர்க்கட்சிக்காரெலாம் வாயிலே வட சொல்கிறாங்க. இன்றைக்கி யாரும் எதிர்க்கட்சிக்கார எந்த இடத்துலையும் உதவி செஞ்சதாக நீங்கள் ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் பார்க்க முடியாது.
இன்றைக்கி எத்தனை கட்சிகள் மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. யாராவது மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த கட்சிக்காரில் தான் நீங்கள் செஞ்சு பார்க்க முடியாது. மற்ற கட்சிக்காரில் பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாதிரி எந்த கட்சிக்காரலும் நலத்திட்ட உதவி செய்கிறதே கிடையாது. இன்றைக்கி எங்கள் தலைவர் எப்படி மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு இறங்கி போய் ஏழை மக்களுக்கு செஞ்சாலும் அதே மாதிரி இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நடந்த சம்பவங்களை வெள்ள நிவாரணத்துக்காக எங்கள் அந்நியர் அவர்களும் தொடர்ந்து பயணித்து மக்களுக்கு உதவிகளை செஞ்சு வர்றாங்க. இன்றைக்கி பாருங்கள், இப்போ எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இன்றைக்கி அதிமுக, திமுக, தேமுதிக தான் இன்றைக்கி நேரடியாக மக்களுக்கு தெரியக்கூடிய கட்சியாக இருந்தால் கூட இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிற எந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவை எம்பியை முன்னாள் எம்பியில் நலத்திட்டம் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் செய்தியாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அன்றைக்கி ஆண்டு கட்சியாக இருக்கட்டும், ஆள போகிற கட்சியாக இருக்கட்டும், மன்ற காலங்களிலிருந்து எங்கள் தலைவர் உதவி பண்ணார். அந்த உதவிகள் இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அந்நியார் எப்படி தலைவர் அந்த மாதிரி ஏழை மக்கள் உதவி செஞ்சார், அதே போல் இன்றைக்கி வரைக்கும் ஒரு மக்கள் ஒரு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்னா முதல்ல போய் நிற்கிற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி எங்களை மாதிரி உதவி செய்கிறது நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த வகையில் எங்கள் அந்நியார்கள் இன்றைக்கி கடுமையாக 24 மணி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் இடத்துல இருக்குது. இன்றைக்கி எத்தனை கட்சிக்காரங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எத்தனை கட்சிக்காரங்க ஆண்டிருக்காங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணுற கட்சி எந்த கட்சியும் கிடையாது. ஏழை மக்களுக்கு உதவி சாப்பாடு போட்டார். இன்றைக்கி அவர் இறந்தும் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வள்ளலார் சொன்னதுபடி வாடிய பயிருக்கு நீர் ஊற்று, உன்னை நாடிய ஏழைக்கு சோறு ஊற்று என்று சொன்ன வார்த்தைக்கு சொந்தக்காரரே எங்கள் கேப்டன். அந்த வழியில் இன்றைக்கி எங்களுடைய தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி அன்னதானத்தை எங்கள் தலைமை கழகத்தில் கேப்டனுடைய கோயிலில் இன்றைக்கி சாப்பிட்டு போகிறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சக்தி எங்கள் தலைவருக்கு. இன்றைக்கி தலைவரை இன்றைக்கி எப்படி நாங்களெல்லாம் தெய்வமாக நினைக்கிறோம், அதே போய் இன்றைக்கி எல்லா மக்களும் அவரை சித்தரை மாதிரி அவரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உட்காந்து ஒரு பிடி சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்ல விஷயம் நடக்குதுன்றது கீவில் நின்று சாப்பிட்டு போகிறாங்க. அந்த பாக்கியம் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் கோயிலில் கிடச்சிருக்கு. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.